அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணுமீரா. இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நபரை சந்திக்க போறோம். என்னடா ரொம்ப ஃபாஸ்டா பேசுறேனேன்னு இருக்கா, அது வந்து என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் எனக்கு வந்திருக்கு. சோ பிக் எஃப்எம்ல இருந்து நம்ம மிருதுலாவை சந்திக்க போறோம். சோ அதனாலதான் இந்த ஸ்பீடு. ஹாய் மிருதுலா. வணக்கம்மா. Thank you so much for having me because it's very special. ஏன்னா நீங்க ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். I know that you are a theater artist, psychologist and social activist அப்படின்னு உங்களுக்கு பன்முகங்கள் இருக்கு. உங்க முன்னாடி இப்படி ஒரு ஒரு எலிக்குட்டி மாதிரி நான் உட்காந்து நிறைய கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்க என்கிட்ட கேக்குறீங்கன்னு நினைக்கிறீங்க. No, actually I'm going to learn a lot from you actually. எஸ், எனக்கு வந்து என்னன்னா உங்களை பார்த்துட்டு நான் நிறைய அட்மையர் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா வாவ் ஃபேக்டர் தான். அந்த உங்களோட வாய்ஸ் கேட்கும் போது ஒரு மெஸ்மரைசிங்கா இருக்கும். அதுவும் பர்டிகுலரா வந்து சென்னையில கொளுத்துற வெயில்ல 12 மணிக்கு ஆய் மிருதுலான்னு வரும்போது அது ஒரு ஜில் ஃபேக்டரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு இன்னைக்கு ரெமிரா டாக்ஸ்லயும் அந்த ஜில் ஃபேக்டரை கொண்டு வரணும் அப்படின்றதுனாலதான் இட்ஸ் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை எண்ட். நீங்க இம்மீடியட்டா ஓகே சொன்னது ஐ எம் சோ ஹாப்பி. ஐ நோ லைக் ஹவு பிஸி யூ ஆர். அதையும் தாண்டி நீங்க இப்படி ரஷ் பண்ணிட்டு வந்து சென்னை டிராபிக்ல ஆஃப்டர் ரெயின் சென்னை டிராபிக் எப்படி இருக்கும்னு தெரியும். அதை தாண்டி பல டாஸ்க வந்து வின் பண்ணிட்டு இங்க வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ பர்டிகுலராக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மார்னிங் டைமில் அதுவும் கொளுத்துற வெயில், ஏன்னா வருஷத்தில் ஒரு 10 மாதம் நம்மளுக்கு வெயில் இருக்கும். மழை காலத்தில் கூட அப்பப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக அதுவும் இப்போ வந்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்குலாம் வந்து வெயில் பதிவாயிருக்குலாம் சொல்கிறாங்க நவம்பர் மாதத்தில். அந்த மாதிரியான டைமில் வந்து இந்த ஒரு விஷயம் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்கல்ல, ஐ திங்க் தட் எக்ஸ்பிரஸிங் தான் வந்து இட்ஸ் கீப்ஸ் அஸ் கோயிங். இட்ஸ் பூஸ்டர்ஸ். இப்படி இருக்கோ, இப்படி ரியலைஸ் பண்ணுறாங்களா, இப்படி இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ஆழமாக வந்து எங்களை பணிகளை பண்ணும்பொழுது அது வந்து இன்னும் ஜாய்ஃபுல்லாக நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். எஸ் மிருதுலா, இப்போ நிறைய லேடிஸ் இப்போ ரெமிரா டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நோ ஏஜ் கிடையாது. எனி ஏஜ் பீப்புள் வில் கம் அண்ட் ஸ்பீக். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பருங்கிறது தான் ரெமிரா டாக்ஸோட கான்செப்டும் கூட. எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தடைகள் வந்து நம்ம கண்ணில் படுது. ஆனா நம்ம வந்து பாசிபிலிட்டிஸ நோக்கி மூவ் பண்றது அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு இதுவா நான் பாக்குறேன். அந்த வச்சு நான் இன்னைக்கு உங்ககிட்ட எனக்கு கேட்கறது என்ன அப்படின்னா, நிறைய லேடிஸ் அதுக்கும் ஆஃப்டர் மேரேஜ் 2 குழந்தைகள் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா திரும்பவும் வந்து அடடா நான் வாழ்க்கையில இப்படி இருந்திருக்கணும், இந்த மாதிரி நான் கூட நல்லா பேசுவேன், நானும் ஒரு ஆர்ஜேவா இருக்கலாமே, இல்லைன்னா நானும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேனேன்னு சொல்லும் போது யூ ஆர் அ யங் மதர் அண்ட் ஃபார் 2 beautiful kids. So எப்படி வந்து நீங்க மேனேஜ் பண்றீங்க? So I want you to tell me about the possibilities. ஸோ இதில் 2 விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து நியாயமாக எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான இந்த குழந்தை பேரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு தடையாக தான் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி அது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லைஃப். அது வந்து ஒரு ட்ராக்ல அது வாட்டுக்கு இருக்கலாம். இன்னொரு பக்கம் உங்களோட கரியரையும் நீங்கள் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா வந்து இதை எப்படி எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்களில் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க கரண்ட் சினாரியோவில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆமாம் ஃபியூ விமன் ஆர் சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஃபேமிலியில் சக்ஸஸ் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து கரியரில் சக்ஸஸ் பண்ணுறாங்க. 2யும் சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகளை வந்து சமூகம் கட்டமைக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி அதை நம்ம பேசி பேசி கொண்டு வந்திருக்கோம் இந்த அளவுக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நல்ல ஒரு விஷயம்னாலுமே, கொஞ்சம் நிஜமாவே ரீவைண்ட் பண்ணி பார்த்தோன்னா அப்போல்லாம் வந்து குடும்ப தொழிலாக தான் இருந்திருக்கு. ஒரு ஃபேமிலியில் விமெனும் கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுடைய பங்கு பணிகளை கொடுத்துருக்காங்க. குழந்தை பேரையும் கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. லைக் நம்ம அளவுக்குலாம் வந்து ஒரு 3 years 4 years பிரேக் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் இருந்தது. அப்போ சொல்கிற மாதிரியாக ஒரு விஷயம் என்ன மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்பு, ஒரு கம்யூனிட்டியாக வந்து நம்ம வாழ்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இன்னைக்கு காணாமல் போனது வந்து ஒரு ட்ராபேக் அப்படின்னாலுமே, அப்போ அதை எப்படி நம்ம அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிவகையை வந்து யோசிக்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க, ஐ மீன் லைக் ப்ரோ எக்கனாமிஸ்ட்லேருந்து சைக்காலஜிஸ்ட் இன்ஃபேக்ட் வந்து சில பேர் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டியாக உங்களால் வந்து ஒரு வீடை வந்து அமைச்சிக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் வில் கிவ் யூ அ பெர்மனன்ட் ஹாப்பினஸ் அண்ட் பீஸ். ஸோ உங்களோட ரொம்ப நெருக்கமான சிப்ளிங் ஆர் கசின்ஸ் ஆர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு வீடு மாதிரி நீங்கள் வந்து ஒன்றா ஷேர் பண்ணி ஒரு க்யூட் கம்யூனிட்டி உங்களால் பில்ட் பண்ணிக்க முடியும்னா, ஆப்வியஸாக அந்த கட்டத்துக்குள்ளார ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளார உங்கள் பிள்ளைகள் ஒரு ஆரோக்கியமாக அவங்களோட குழந்தைங்க உங்கள் குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி வளர்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ
ஒருத்தருக்கு இன்னும் அன்னைக்கு முடியாது அப்படின்னா இன்னொருத்தர் டேக் கேர் பண்ணிப்பாங்க, அதுக்கும் இல்லைனா வேற என்ன ஆல்டர்னேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 2 கண்கள் மட்டும் ஐ மீன் லைக் 2 ஜோடி கண்கள் மட்டும் பார்க்கக்கூடிய இடங்கள்ல நமக்கு ஒரு 8 ஜோடி கண்கள் நமக்கு வந்து அந்த அட்டென்ஷன் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அமைக்க வேண்டிய ஒரு சூழல்களில் இன்னைக்கு மாறி இருக்கும். ஐ திங்க் திஸ் இஸ் மேஜர் இம்பார்ட்டன்ட் குழந்தைங்க அதிகமாக வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் மாட்டிக்காம நம்மள மாதிரி ஒரு அழகான ஒரு கம்யூனிட்டியில பாசிபிலிட்டி இருக்கு. பட் எல்லாமே நம்மளோட அதை யோசிக்க ஆரம்பிக்கிறதுல தான் இருக்கு. எஸ் டெஃபினட்டா இது நல்ல ஒரு பாயிண்ட். ஏன்னா அது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, ஜாயிண்ட் கம்யூனிட்டி செட்டப். ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்புங்கிறத வந்து நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இட்ஸ் ஜாயிண்ட் கம்யூனிட்டி செட்டப்ல கூட உங்களால அப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி எத்தனை கண்கள் வந்து அந்த குழந்தைகளை வந்து கண்காணிக்குது அப்படிங்கறது அந்த இடத்துல ரொம்ப அழகா பதிவு பண்ணீங்க. அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த ஒரு தாயா நீங்க கடந்து வரீங்க, அது எப்படி எல்லாம் உங்களுக்கு சேலஞ்சா இருக்கு? ஏன்னா சேலஞ்ச் எல்லாருமே சொன்னாலும் அந்த சேலஞ்ச் எல்லாம் நீங்க எப்படி வந்து கோ த்ரூ பண்றீங்க அப்படிங்கறது வித் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது அது நிறைய பேருக்கு அது பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா. சோ பிரச்சனை நம்ம வெளியில நிறைய பாக்குறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தடையா நம்ம சொல்லுவோம் எப்போவுமே. ஏன்னா வந்து அதுதான் தெரியிற ஒரு விஷயம். இப்போ ஒருத்தங்கள்ட்ட நான் இப்போ மேம் கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பார்க்க முடியுமோ, இப்போ எனக்கு வந்து ஒரு 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 ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, அவர் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள இஷ்யூஸ் இருக்குது, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள், அதாவது ஒரு பரவலாக பொதுவெளியில் மேம்போக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் பகிர்தலுக்கு வந்து நம்ம எடுக்கிறோம். ஆனால் பிரச்சனை நிஜமாவே எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளுக்கு உள்ளதான். அதுதான் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வாட் டிட் ஐ வாண்ட் டு வின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் தி ப்ராப்ளம்ஸ் அரவுண்ட் மீ, ஐ ஹாவ் டு வின் மை செல்ஃப். ஸோ இது வந்து எனக்கு இது தடையாக இருக்குது, எனக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுறாங்க, நான் தான் பார்த்துக்கணும், அவர் வந்து எனக்கு இந்த கரியரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது என்னென்னா எல்லாமே நம்மளுடைய விரலுக்குள்ளே கைக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ ஒரு ரேடியோவில் மேம் கேட்ட மாதிரி ஒரு ஆர்ஜே ஆகணும் அப்படின்னா இன்றைக்கி இதுக்கான மேடைகளை நீங்கள் தேட தேவையில்லை, உங்கள் கையிலேயே அந்த மேடை இருக்குது. ஜஸ்ட் ஒரு பாட்காஸ்ட்டில் இன்றைக்கே நீங்கள் இப்போவே கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு யூ வில் பி பாட்காஸ்டராக நீங்கள் மாறிடலாம். ஜஸ்ட் தளம் மட்டும்தான் வேறு, பட் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய விஷயங்களோ உங்கள் திறமைகளை எதுவுமே ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணுற நேரங்களில் டூம் ஸ்க்ரால் பண்ணுற நேரங்களில், பிகாஸ் ஐ நெவர் சே தட் வெறும் ஸ்க்ரால், ஐ ஆல்வேஸ் மென்ஷன் தட் டூம் ஸ்க்ரால். ஏன்னா வந்து அது கண்டிப்பாக இட் நெவர் டேக்ஸ் யூ டு எக்ஸெப்ட் நீங்கள் வந்து ஒரு அறிவு தேடி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சர்ச் பண்ணி நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் தேடி பார்க்குறீங்க கற்றுக்குறீங்கன்றதை தாண்டி வேறு எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக டூம் ஸ்க்ரால் தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நேரங்களில் கூட நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபார் என்டர்டெயின்மெண்ட் சம்டைம் இஸ் ஓகே, பட் நாட் ஆல் டைம். ஸோ அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மேஜர் தடையாகவே நான் பார்க்குறேன். ஸோ உங்களை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு டைம்லையும் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். தோ ப்ராப்ளம் அரைஸ் ஆர் தோ வந்து situation is not under your control அப்படின்னா let it go. Simple, let it go. Yes, well said. அதுக்கப்புறம் இந்த டைம் எடுத்துக்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு இதுவா இருக்கு. யங் மதர்ஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்காக டைம் எடுக்கிறது, அதுக்கு ஏதாவது வந்து டிப்ஸ் மாதிரி டிப்ஸ் இந்த சென்ஸ் இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட அந்த காலத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். நீங்க இப்போ கரண்ட்லி எந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்க முடியும்னு சொன்னீங்கன்னா அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ டைம் இன் தி சென்ஸ் அந்த குழந்தைங்களோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம். சோ இது வந்து ஒரு மேஜர் சேலஞ்சாவே எல்லாருமே பாக்குறோம். அது வந்து whenever we feed the kid, நம்ம ஃபோன் கையில கொடுப்போம் இல்லை டிவி போடுவோம், அந்த மாதிரி கேஜெட்ஸ் இல்லாம ஒரு ஃபீடிங் டைம் உங்களால பிளான் பண்ண முடியும்னா தட்ஸ் த பெஸ்ட் டைம். அந்த டைமில் நீங்கள் அவங்களோட விளையாடுறதா இருக்கலாம், கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதா இருக்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி அண்ட் ஃபியூ கிட்ஸ் நான் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மேம்க்கும் தெரிஞ்சிருக்கும். மெஜாரிட்டியாக வந்து பேச்சு ப்ராப்ளம், ஸ்பீச் ப்ராப்ளம் வந்து அதுக்காக தெரப்பிலாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. வென் ஐ வாஸ் ப்ரெக்னென்ட், நான் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். என்னை வந்து கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் எங்கள் வீட்டில் பார்த்தாங்க. பட் ஆனால் கேன் யூ இமேஜின் ஒன்ஸ் த பேபி கம்ஸ் அண்ட் அந்த குழந்தைக்கு வந்து என் குரல் நல்லா தெரியும், நான் பேசுகிறத கம்யூனிகேட் பண்ணுறத வந்து அந்த குழந்தையால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுன்றதெல்லாம் இட்ஸ் நாட் மிராக்கிள், இட் இஸ் த பாசிபிலிட்டி. ஸோ நம்ம அந்த டைம்லேயும் வந்து என்ன பண்ணுவோன்னா வி டென் டு லைக் நம்மக்கிட்ட இன்றைக்கி நிறைய இருக்குது. பெரிய சைஸ் டிவியிலேருந்து குட்டி சைஸ் மொபைல் ஃபோன்லேருந்து மீடியம் சைஸ் ஐபேடு ஐஃபோன்லேருந்து நிறைய விஷயங்கள் வி ஹாவ்
யூனோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒர்க் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் ஜோன் இருக்குது. பட் எதுவுமே மூவபிளாக இல்லை. ஸோ அந்த குழந்தையோட நீங்கள் பண்ண வேண்டிய மேஜர் டைம் ஸ்பெண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஃபீடிங் டைம்ன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபேமிலியாக என்னைக்காவது வந்து ஒரு வாக்கிங் போயிருக்கீங்களா? ஃபேமிலியாக என்னைக்காவது வந்து டிட் யூ ட்ரை டு ஒர்க் அவுட்? லைக் அந்த குழந்தை சைக்கிள் ஓட்டி நம்ம போனது ஒரு பார்ட் டைம், அந்த மாதிரி டைமில் கூட நம்ம உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்போம், அந்த குழந்தை போய் யார் கூடயாவது விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது உங்களோட அந்த டைமை வந்து ரிலீஜியஸாக எவ்ரிடே பாசிபிளாக உங்களால் ஒரு ½ hour கொடுக்க முடியும். ரொம்ப மினிமமாக தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை பில்ட் பண்ணிங்கன்னா ஸ்லோலி வந்து அந்த குழந்தையும் அடாப்ட் பண்ணிக்கோ, திஸ் இஸ் மை மம்மி டைம். அப்போது நடுவில் வந்து குழந்தைங்க நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓ அம்மா எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைமில் அம்மா என் கூட பேசுவாங்க. மிச்ச டைமில் ஓகே ஐ ஷுட் கிவ் ஹர் ஓன் டைம். அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, நான் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ சில குழந்தைங்களாம் ரொம்ப நைன் இருப்பாங்க, அதெல்லாமே கூட மேபி அது ரெடியூஸ் ஆகலாம் அப்படிங்கிறது. இல்லை, இட்ஸ் வெரி குட் டிப்ஸ் தான். ஏன்னா எப்போ நம்ம ஒரு டைமை ஒதுக்கிட்டோம்னா அந்த குழந்தைங்க அதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடுவாங்கிறது இட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்துட்டு எப்படி வந்து உங்களால இப்போ வீட்டில் சமையல் அடுத்தது டைம் குழந்தைங்களுக்கு ஒதுக்குறது ஒண்ணு, அடுத்தது வந்து சமையல் அப்படின்னு வரும்போது அது ஹெல்த் கேரோட சேர்த்து தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி மேனேஜ் பண்ற? ஸோ தேங்க்ஸ் டு ரேடியோ ஆக்சுவலி. ஏன்னா வந்து ரேடியோவில் நான் கோவிட்க்கு முன்னாடி ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே வந்து ஹெல்தி வே ஆஃப் சூஸிங் ஃபுட் அப்படிங்கிறது, ஐ மீன் லைக் ஃபேவரட் ஃபுட் வித் ஹெல்தி ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் சின்ன விஷயங்கள் வீட்டில் வந்து ஒயிட் சுகர்லேருந்து அந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் வந்து மாற்ற ஆரம்பித்தேன். பிளாஸ்டிக் டப்பாலாம் ஓகே, அது வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியுன்றது ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது மிக முக்கியமாக ஹெல்த் வைஸ்லையும் வந்து அது கண்ணாடி பாட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விதங்களில். ஸோ இப்போ சின்ன விஷயங்கள் கூட நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சு அதெல்லாம் மாற்ற ஆரம்பித்தேன். ஸ்லோலி தான், இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். டக்குன்னு இன்றைக்கே போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எல்லாமே தூய மல்லி அரிசி அப்படிலாம் உடனே போய் எல்லாத்தையும் மாற்றிட்டு வர முடியாது. ஸோ நம்ம ஸ்லோவாக அதை அடாப்ட் பண்ணணும், அதை வந்து குக் பண்ண பழகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஐ ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் ஹெல்ப் ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் ஒரு ஒர்க்கிங் மாம் அண்ட் எனக்கு வந்து கிட்ஸ் இருக்காங்க அண்ட் ஐ ஹாவ் அ பெட் பவுண்ட் மதர் இன் லா. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் என்னை சுற்றி இருக்கும்பொழுது ஐ ஷுட் நாட் ஓவர் ஸ்ட்ரெஸ் மை செல்ஃப். சி உங்களோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான் அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண முடியுன்றத கிளாரிட்டியை நம்ம இது வரைக்கும் யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது. நம்ம வந்து எப்போவுமே ஒரு தியாகி நிலையில் ஒரு நம்ம தலைக்கு மேலே ஒரு ரிங்கு சைடில் 2 விங்ஸ் இருக்கிற மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால வந்து வாட்ஸ் அ ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நம்ம உள்வாங்கி நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு மிச்ச விஷயங்களுக்கு வி ஷுட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். இது என்னால் முடியும், ஆனால் இது என்னால் இன்னைக்கு முடியல. இன்னைக்கு வந்து நம்ம சொல்கிறோம் அந்த டின்னர் நான் குக் பண்ணலை, எனக்கு டின்னர் குக் பண்ண தோணலைன்றதே கூட நம்ம எப்படி பண்ணுவோன்னா அப்படி முடியல அவர் வந்து ஏதோ நெளிஞ்சுக்கிட்டு இருப்போமே தவிர அதை பார்த்து யாராவது புரிஞ்சுக்கணும் தான் நினைப்போம். வி நெவர் எக்ஸ்பிரஸ்ட் திங்ஸ். ஸோ ஐ திங்க் நம்ம அதை எங்கே எனக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறத ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங். இனிஷியலாக புரியாது யாருக்குமே, ஏன்னா நம்ம அப்படி பழக்கி வச்சுருக்கோம். ஸோ ஸ்லோலி அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஓகே அவளுக்கு முடியல ஆர் வந்து ஷி டோன்ட் வாண்ட் டு டூ இட், அந்த மாதிரி நம்மளுக்கு சாய்ஸ் இருக்குன்றதே வந்து நம்ம காமிக்காம எல்லாரும் சாய்ஸ்க்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுல தான் ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனையா நான் அதை பார்க்குறேன் மேம். எஸ், ஸோ ஐ திங்க் எஸ் யூ ஹேவ் ஆன்சர்ட். யா. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து எப்படி நீங்க வந்து அந்த ஒரு கேதரிங், ஃபேமிலி கேதரிங் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் இருக்கும் வித் கிட்ஸ், நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஓகே, ஃபேமிலி கேதரிங்கில் மோஸ்ட்லி யாருக்குமே கிட்ஸோட பிரச்சனை இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங்கில் நீங்கள் எந்த மாதிரி சர்க்கிள், அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் என்ன, ஒரு கம்யூனிட்டியில் நம்ம ஒன்றா இருக்கும்போது அவங்க ப்ராப்பர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்களா, எந்த டாபிக்லாம் போகுது, அப்போ இந்த இடத்துல என் குழந்தை வந்தால் எப்படி இருக்குன்றத ப்ரீலோட் பண்ணி பார்த்தா தான் ரொம்ப நல்லது. பிகாஸ் நமக்கு தெரியும் நம்ம குழந்தைங்க என்ன அதை எப்படி பார்க்கும், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோன்னு. ஒரு இடத்துல அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் கொண்டு போய் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஐயோ நான் அதை பண்ணியிருக்க கூடாதுன்னு அப்புறமா ஒரு 6 மாதம் கழிச்சு யோசிக்கிறதுல வந்து எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஸோ அதனால் முதல்ல வந்து வி நீட் டு லிட்டில் ப்ரீ பிளான் திங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரியான ஒரு கம்யூனிட்டி கேதரிங், இஸ் தட் ஓகே ஃபார் மை கிட் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இட்ஸ் ஆல் அப் டு பேரண்ட்ஸ் சாய்ஸ். சரி, ஐ நெவர் சே தட் நீங்கள் வந்து ஒரு காக்டெயில் பார்ட்டிக்கு போகிறீங்க அதில் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லைன் சொல்லலை. இட்ஸ் ஆல் அப் டு யூ. நீங்கள் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். இன்ஃபேக்ட் இட்ஸ் அப்ளை ஃபார் தி மூவிஸ் ஆல்சோ. ரொம்ப பாப்புலர் ஸ்டாரோட ஒரு திரைப்படம் வெளிவந்த போது நான் ரேடியோவில் சொன்ன ஒரு விஷயம் வந்து த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்துட்டு வந்து சொன்ன ஒரு விஷயம், த நெக்ஸ்ட் டே ஐ டோல்ட் தட் த மூவி வாஸ் குட் பட்
முதல்ல நீங்க ஒரு வாட்டி போய் பாருங்க. உங்களுக்கு ஓகேனா உங்க கிட்ஸை கூட்டிட்டு போங்க. பிகாஸ் இட்ஸ் ஃபுல் ஆஃப் வந்து நிறைய பிளட், கத்தி குத்தி எனக்கே வெளில வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 பேர் யாராவது இருப்பீங்களாடா குத்தலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவ்வளோ வந்து இட்ஸ் வாஸ் லைக் பிளட் அண்ட் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து இஃப் இட் இஸ் அ லவ் சீன் இட்ஸ் ஃபைன் அப்படிங்கிறது தான் நீங்களுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அன்பை வெளிப்படுத்துறத காமிக்கிறதுல தான் குழந்தைங்களோட வீட்டுக்குள்ள அது நடக்கிறது இல்லை, வெளியில பார்க்கும்போது அது வேற மாதிரியான ஒரு அப்சர்விங்களா இருக்கு. ஸோ வீட்டுக்குள்ள அதை காமிங்க குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றேன். அண்ட் அண்ட் அதனால அது ஒரு மூவிலேயே அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து கேதரிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் அது கண்டிப்பா கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும். பீங் அ பேரண்ட் நம்ம அதை கண்ட்ரோல் எடுத்துக்கணும். எஸ். குழந்தைங்களோட கிரியேட்டிவிட்டியை வந்து ஸ்டிமுலேட் பண்ற மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு யங் பேரண்டால சப்போர்ட்டிவா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ இதில் வந்து பேசிக்காக வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யூகேல ஒரு சர்வே எடுத்தாங்க, ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து எழுதவே வரல. ஐ மீன் தே ஃபர்காட் ஹவு டு ரைட் அப்படிங்கிறதே வந்து இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் வந்து அவங்க சர்வே எடுத்திருந்தாங்க. அந்த ரிசர்ச் வந்து எனக்கு ஒரு டீப்பரான ஒரு தாட் கொடுத்தது. என்ன அப்படின்னா, இத்தனை ஆண்டுகள் ஒரு மனிதன் மண்ணில் எழுதி ஒரு குகை ஓவியங்கள் வரைஞ்சு அது வந்து பேப்பர் பேனால இருந்து இன்னைக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் டைப்பிங் வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்னா, அப்போ எழுத்துக்கள் வந்து மிக மிக முக்கியமான ஒரு இவால்விங் ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வரைகிற படத்தை இன்னொருத்தர் வேற மாதிரி வரைவாங்க. இட்ஸ் ஆல் கிரியேட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர், ரைட்? ஸோ நம்ம கூட இன்னைக்கு வந்து எல்லா கிண்டர் கார்டன்லையுமே குழந்தைங்களை எழுத வச்சு தான் நம்ம பழகுறோம். அப்போ அந்த எழுத்துக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள் வந்து அந்த கிரியேட்ஸ் தட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். அது இல்லாம நம்ம வந்து வர முடியாது. அப்ப இப்போ எப்படின்னா இன்னைக்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு, அப்போ எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னா ஓகே ஃபைன். பட் அதுக்காக இந்த பேசிக் தெரியாம நம்ம வந்துட முடியாது அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு விஷயங்கள். ஐ திங்க் அதுல வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பேட் வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுங்க. பட் ரெஸ்ட்ரிக்டடாக அதுக்கு என்ன ஆப் இருக்குது, ஸோ எது மூலியமாக அந்த குழந்தைங்க அதில் பென் மாதிரி கூட இன்றைக்கி அவங்க யூஸ் பண்ணலாம். ஒரு வந்து க்ரியேட்டிவாக வேற என்ன விஷயங்கள் கொடுக்கலாம். ஒரு வந்து இன்னைக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன்ஸ் இருக்குது. லைக் நம்ம சொல்கிறோம் சிபிஎஸ்சி அது மாதிரி நிறைய எஜுகேஷன்ஸ் இருக்குது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்ட்ஸ் கிளாஸாக இருக்கட்டும், கிராஃப்ட்ஸ் கிளாஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நிறைய இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஒருவேளை பேரண்டால் இதெல்லாம் க்ரியேட்டிவாக உட்காந்து யோசிக்க முடியல, டைம் இல்லை அப்படின்னா 2 இடங்கள்ல நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் வென் யூ ட்ராவல் வித் த கிட்ஸ் அந்த டைமில் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஏதாவது ஒரு சூப்பர் டைம் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ட்ராவல் போயிட்டு வரும்போது ஒரு விஷயம் நாங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு ஞாபகமாக நீங்களே கிரியேட் பண்ணி கூட கொண்டு வந்து மெமரியில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டி டைம்ஸ் வந்து பிளான் பண்ணலாம். இன்னொரு பாசிபிள் வே என்ன அப்படின்னா, பொதுவாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ண சொல்லி ஸ்கூல்ல இருந்து கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ப்ராஜெக்ட்ஸ் உருவாக்குற கம்பெனிஸ் நிறையா வந்துருச்சு, அதனால காசு கொடுத்து பண்ணுறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சில்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கிட்டோட சேர்ந்து உட்காந்து பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஷுடன்ட் பி லைக் நான் வந்து பாருங்க எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுல வந்து இல்லை. உங்கள் குழந்தையோட அந்த அழகாக வேற இடத்துல ஸ்டிக்கரை தப்பாக ஒட்டுறதுல தான் வந்து அதில் அந்த அழகு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பியாண்ட் தேட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆர்ட் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா, இந்த டைம் தாண்டி உங்களுக்கு டைம் இல்லை, ரெகுலராக கொடுக்க முடியலன்னா, பெட்டர் சர்ச் ஃபார் அ குட் கிளாஸ் ஃபார் த கிட்ஸ். அண்ட் அதில் வந்து கொஞ்சம் வீக்லி 2 classes, ஒரு 1 hour 2 hours அந்த குழந்தைங்க, அதுக்கு மேலே வேண்டாம், 2 hours 3 hours மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி கிளாஸஸில் அவங்கள வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். எஸ், வெல் செட். அண்ட் ஃபைனலி குழந்தைங்களோட சேஃப்டியை வந்து ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் அவங்களுக்கு சேஃப்டி தேவை அப்படிங்கிறது இப்போ இருக்கிற நடைமுறை இஷ்யூவா இருக்கு. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ரொம்ப டூ மச்சா இல்லாம ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம்? கண்டிப்பா. ஸோ இது வந்து நான் 2 விஷயமா பார்க்குறேன் மேம். லைக் இப்போ எல்லாம் வாய்க்க பெற்றிருக்கவங்களுக்கும், ஸோ வீடு வாசல் வசதிகள் பார்த்துக்கிறதுக்கு 10 பேர் அப்படின்னு இருக்கக்கூடிய குடும்பம் ஒரு பக்கம் இருந்தாலும், எதுவுமே இல்லை இன்னைக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை அப்படிங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, இதில் நடுவில் இருக்க குழந்தைகள் எஸ் அதுலேயும் கொஞ்சம் வேற மாதிரி இந்த கேட்டர்லையும் வருவாங்க, இந்த கேட்டர்லையும் இப்படி மாறி மாறி இருப்பாங்க. ஸோ இப்போ இதை அந்த தரத்தில் கீழே தான் வந்து இந்த குழந்தைங்களுடைய சேஃப்டி இருக்குன்றது தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அண்ட் 2வது எக்ஸ்போஷர் அப்படின்னு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த சேஃப் பவுண்ட்ரின்னு ஒன்று வரைகிறோம் அப்படின்றதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ
யாராவது தெரியாதவங்க சாக்லேட் கொடுத்தா வாங்கி சாப்பிடாத அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரியாக அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த குட்டி வயசுலேயே ஃபீட் பண்ணும்பொழுது அப்போ அந்த சேஃப்டி அந்த பவுண்டரி மீறுதுன்றது அந்த குழந்தை ஓடி வந்து நம்ம கிட்ட சொல்ற அளவுக்கு வந்து நம்ம அதை சொன்னாலும் நம்ம அடுத்து என்ன எடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து சொல்லுவாங்க, ஆனா நம்ம அதை கவனிக்காம விட்டுருப்போம். இது எங்க வெளிப்பட்டுச்சு, எங்க வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து சில ஐ மீன் லைக் கவுன்சிலிங்காகவே டீச்சர்ஸ் இருக்காங்க, இல்லை வெளியில இருந்து சில பேர் கவுன்சிலிங் கொடுக்க வராங்க. உங்களோட ஃபேவரட் பிக்சர் வர அப்படின்னு வந்து சொன்னா அந்த குழந்தைங்க வரையக்கூடியது அவங்களோட ஆழ் மனசுலயோ அவங்களோட பயமோ ஏதோ ஒரு விஷயமா தான் இருக்கு. எக்ஸப்ட் டாபிக்ஸ் கொடுக்காம நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து பெயிண்டிங் காம்படிஷன் ஜட்ஜ் பண்ண போகும்போது ஐம் நோவேர் கனெக்ட், பட் ஒரு பெயிண்டர் ஐ மீன் லைக் ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, பட் கூட நானும் இருந்தேன். நாங்கள் பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வரைஞ்ச படம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு மலை உச்சியில் ஒரு பையன் தனியாக உட்காந்துருக்கான், இல்லைனா வந்து ஒரு மரத்தடியில் ஒரு பொண்ணு தனியாக உட்காந்துருக்கா, இல்லைனா ஒரு வீட்டில் ஒரு பையன் தனியாக உட்காந்துருக்கான். இப்படிப்பட்ட படங்கள் தான் இருக்கே தவிர ஒரு கூட்டமாவோ ஒரு கம்யூனிட்டியாவோ ஒரு ஜாலியாக விளையாடுறது, பார்க்கில் விளையாடுறது. ஏன்னா நம்ம வரையும் போது ஒரு பார்க் படம் வரைஞ்சு ஓடி விளையாடுறோம், பால் விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி வரைஞ்ச அந்த காலம் போய் எங்க பார்த்தாலும் தனியா உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு, மோஸ்ட்லி நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தினுடைய வெளிப்பாடாவே தான் நான் அதை பார்த்தேன். I think this is the time we should should not leave the kids தனியாக அந்த ஒரு மொபைல் ஃபோனோடையோ இந்த இன்டர்நெட்டோடையோ இந்த வெப்போடையோ வந்து தயவு செய்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இட்ஸ் அ பிக் அலாம் ஐ ஃபீல். அது வந்து சைக்கலாஜிக்கலாகவும் அண்ட் சேஃப்டின்னு நம்ம சொல்கிற வெளியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் செகண்டரி. நமக்கு நாமளே அந்த குழந்தைங்களை வந்து பேச விடாமல் தனிமைப்படுத்தி அவங்களோட உணர்வுகளை உள்ள சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐ திங்க் டைம் டு டேக் ஆக்ஷன் சம்வே மேம். எஸ், வெல் செட் மிருதுலா. இது வந்து ரொம்ப ஒரு அவங்க சொன்னத ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப ஆழமான விஷயங்கள். மிருதுலாவோட இந்த ரெமிரா டாக்ல இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது எப்படி போகுது அப்படின்னா, இது ஒரு துவக்கம் தான். இந்த மாதிரியான ஆளுமை மிக்க விஷயங்களை நம்ம கலந்து பேசணும் அப்படிங்கிறது அவருடைய முயற்சியின் முதல் படிதான் இது. இது இனி தொடரும். ஆனா எப்போங்கிறது வந்து இன்னும் கூடிய விரைவில் நாங்கள் சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச் மிருதுலா ஃபார் யுவர் டைம் அண்ட் யுவர் எனர்ஜி. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரெமிரா டாக்ஸ்க்கு என்னோட ஆல் தி வெரி பெஸ்ட். இட்ஸ் அ கிரேட் டாக். You being a psychologist and social activist இந்த ஒரு பெரும் முயற்சி பண்ணியிருக்கீங்க, அதுக்காக என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.